ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகர் தனுஷோட அடுத்த திரைப்படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இப்போ ஆஃபீஸில் வந்து வெளியே வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து தனுஷ் ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமா நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறதா இப்போ வந்து நடிகர் தனுஷ். ஸோ இப்போ வந்து அவரோட இயக்கி அவர் நடித்த லேட்டஸ்ட்டாக வந்த திரைப்படம் தான் ராயன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து நிலவுக்கு இனிமேல் என்னடி கோபம் அப்படின்ற திரைப்படத்தை வந்து அவர் வந்து இயக்கி முடிச்சிருக்காரு. ஸோ அந்த திரைப்படம் வந்து இப்போ வந்து வர தயாராக இருக்கிறது. அதையும் தாண்டியது குபேரா படத்தில் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ மேலும் வந்து அடுத்ததாக வந்து ஸோ நம்மளோட ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அவரோட 55வது திரைப்படத்தில் வந்து நம்ம தனுஷ் வந்து அஃபீஷியலாக நடிக்க இருக்கிறாரு. ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து தனுஷ் வந்து அடுத்ததாக வந்து எந்த ஒரு இயக்குனர் கூட இணைவார் அப்படின்னு வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதற்கான அஃபீஷியலான அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது லப்பர் பந்து இயக்குனரான தமிழ் அரசன் பச்சமுத்து அவர் வந்து தனுஷ்கிட்ட வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து தனுஷ் வந்து ஆடி போயிட்டார் அப்படின்ட்டு சொல்ல வருது. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட அந்த திரைப்படத்தை ஷூட்டிங் வந்து ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது அஃபீஷியலான நியூஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு கூட்டணி பட் வந்து இப்போ வந்து அஃபீஷியலான ஒரு போஸ்டர் மூலமாக வந்து வெளியிடப்போ தான் டான் பிக்சர்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு அஃபீஷியல் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தனுஷ் ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப ட்ரெண்டிங்.